சமையலில் தவிர்க்க முடியாத தக்காளியின் விலை நுகர்வோரை தவிக்க வைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு தக்காளி வருகிறது. கடந்த வாரம் விற்பனையில் இருந்த விலையை விட தற்போது தக்காளி விலை சற்று உயர்ந்துள்ளது. மழை மற்றும் கடும் வறட்சியால் தக்காளி வரத்து குறைந்து கொண்டே வருகிறது. நாள் ஒன்றுக்கு 50 முதல் 60 மினி லாரிகளில் தக்காளி வரும். ஆனால் கடந்த சில நாட்களாக 5 அல்லது 6 மினி லாரிகள் தான் வருகின்றன. ஒரு மினி லாரியில் 400 டிப்பர் வரை ஏற்றலாம். ஒரு டிப்பரில் 25 கிலோ தக்காளி இருக்கும். 200 டன் வந்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது 60 டன் தான் வருகிறது. கடந்த வாரத்தை விட விலை அதிகம்தான் என்று கோவை மாவட்ட மொத்த காய்கறி வியாபாரிகள் தெரிவித்தனர். மழை இல்லாத காரணத்தால தக்காளி வரவுகள் ரொம்ப குறைத்தா இருக்கிறதுனால மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தக்காளி வந்துட்டு இருக்குங்க. மைசூர்ல இருந்து தக்காளி வந்துட்டு இருக்குங்க. விலை வந்து 20 ரூபா 25 ரூபாக்குள்ள இருக்குங்க தக்காளி. நாட்டு தக்காளியுடைய விலை வந்து 700 ரூபா 750 ரூபா தக்காளி போயிட்டு இருக்குங்க. சரக்கு வந்து லோக்கல்ல இல்லங்கிற காரணத்தினால வெளிமாநிலத்திலிருந்து வந்துட்டு இருக்கனால விலைகள் வந்து அதிகமா இருக்குது. சில்லறை விற்பனைக்கு செல்லும் போது போக்குவரத்து செலவு உள்ளிட்ட காரணங்களால் 5 முதல் 10% வரை விலை உயர்ந்துள்ளது. சமையலில் தவிர்க்க முடியாத தக்காளியின் விலை உயர்வு குடும்ப தரசிகளையும் ஹோட்டல் நடத்துவோரையும் தவிக்க வைத்துள்ளது.